கடந்த காலங்களில் அமைதியாக திருவிழா மற்றும் பாட்டு கச்சேரி நடத்த ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக எதுக்காக நான் உங்ககிட்ட இப்போ ஒரு ஸ்பீச் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம பகுதியில் அதிகமாக கஞ்சா இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய இந்த கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கு. நிறைய பெண்கள் இருக்கீங்க, இளைஞர்கள் இருக்கீங்க. கஞ்சா என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது இளைஞர்களுடைய வாழ்க்கையும் சிந்திக்கிற திறனையுமே அழிச்சிடுது. அதனால இந்த பகுதியில் இருக்க மக்களும் சரி, பொதுமக்களும் சரி, இந்த பகுதியில் ஏதாவது கஞ்சா நடமாட்டம், குட்கா, பான்ஸு, கூல் லிப், இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க முதற்கொண்டு அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கு. பக்கத்திலே பாண்டிச்சேரி பார்டர் இருக்கு. அதனால மது பழக்க வழக்கங்களை இல்லாமல் இருந்தால் பெட்ரு. நமக்கு மெயினா இந்த கஞ்சா, குட்கா, கூல் லிப் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பகுதியில் ஏதாவது நடமாட்டங்கள் இருந்தால் பொதுமக்களாகிய நீங்கள் உடனடியாக காவல்துறைக்கு தயவு செய்து தகவல் சொல்லுங்க. இது எல்லாமே எதுக்காகனா, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க மகன், உங்க பசங்க இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் போலீஸ் கடுமையா நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். அதனால பொதுமக்களாகிய நீங்கள், இளைஞர்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, பல்வேறு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பாக்குற நல்ல வாட்ட சாட்டமா இருக்கீங்க. இப்ப எஸ்ஐ எக்ஸாம் கால்வர் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஜஸ்ட் 10th குவாலிஃபிகேஷன் போதும் நீங்க போலீஸா என்ட்ரி ஆகிறதுக்கு. மினிமம் 50,000 சேலரி. ஒரு 10th குவாலிஃபிகேஷன்ல ஆண்களும் சரி, பெண்களும் சரி. நிறைய வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு, படித்த பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொட்டி கிடக்கு. ஆனா சரியா தெரியறதில்லை, நிறைய பேர் தெரியறதில்லை. டிஎன்பிசி, விஓஓ, குரூப் 1, குரூப் 2, போலீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கு. ஆனா யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால இளைஞர்கள் நல்லா படிச்சு நல்ல வேலை வாய்ப்பை நீங்க பெறணும். தேவையில்லாம கெட்ட பழக்க வழக்கங்களை நீங்க ஈடுபட்டு உங்க வாழ்க்கையை கெடுக்க கூடாது. நிறைய பேர் சண்டை சச்சரவு, நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல வரீங்க, ஈஸியா அடிச்சுக்கிட்டு ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டா போதும். நீங்க படிச்ச படிப்பெல்லாம் வேஸ்ட். எங்க நீ போய் எங்க வந்தாலும் இப்ப சிசிடிஎன்எஸ் இப்ப நமக்கு வந்து எல்லாமே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க பேரு, அப்பா பேரு, அட்ரஸ் போட்டா இந்தியாவில் எங்க போனாலும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த வேலைக்கும் போக முடியாது. கஷ்டப்பட்டு படிச்சிருப்ப, இன்ஜினியரிங் படிச்சிருப்ப, பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஏ, எம்ஃபில் எல்லாம் படிச்சிருப்ப, ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் மாட்டிட்டு நிற்கும். எந்த விதமான கவர்மெண்ட் வேலைக்கும் போக முடியாது. சார் என்ன சார் தொல்லை பண்றீங்க நீங்க? உங்க தொல்லையே வேணாம் சார், நான் வெளிநாடு போய் படிச்சிருக்கேன் சார் அப்படின்ட்டு வெளிநாடு போலான்னு பார்ப்பீங்க. எல்லாம் பண்ணிடுவீங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் எங்க வந்திருப்பீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து நிக்கணும். போலீஸ்ல ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு புள்ளிக்கமா கூட இப்பெல்லாம் மாற்ற முடியாது. பழைய காலங்கள் கிடையாது. ஒரே ஒரு எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையும் வேஸ்ட், படிச்ச படிப்பு வேஸ்ட். ஒரு என்எல்சி, வேற ஏதாவது பொதுத்துறை நிறுவனத்துல ஒரு அப்ரண்டிஸ்க்கு எங்கேயாவது போற மாதிரி இருக்கும். நல்ல பிரைவேட் கம்பெனி இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் இருக்கும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு கடைசியா வந்து நிற்கும் போலீஸ் சர்டிபிகேஷன். ரொம்ப கஷ்டமா போயிடும். நிறைய பேர் போலீஸ்ல கான்ஸ்டபிள்ல செலக்ட் ஆயிடுறாங்க, ஃபைல் ஏறுறாங்க, ரன்னிங் போயிடுறாங்க, மெடிக்கல் முடிச்சிடுறாங்க, எல்லாமே முடிச்சிடுறாங்க. ஆனா கடைசியா போலீஸ் வெரிஃபிகேஷன் கடைசியா நிற்கும் பொழுது அதுல ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் மாட்டி நிற்குது. அதனால படித்த மாணவர்கள் இந்த எஃப்ஐஆர் விஷயத்துல தயவு செய்து கொஞ்சம் கவனமா இருங்க. படித்த இளைஞர் மேல ஒரு எஃப்ஐஆர் போடும்போது கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ஐயா, ஒருத்தவங்களோட வாழ்க்கை வீணா போகுது அப்படின்ட்டு. அதனால கூடுமான அளவு நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அங்கையால மாணவர்கள், இளைஞர்கள் தயவு செய்து கொஞ்சம் நல்லா படிச்சு நல்லா வேலை வாய்ப்புக்கு போற தகுதியான அந்த சூழ்நிலையை நோக்கி டிராவல் பண்ணுங்க. தயவு செய்து டூ வீலர்ல போகும்போது ஹெல்மெட் இல்லாம போறீங்க. ஒரு 3 days பேக் நம்ம செம்மண்டல ஜங்ஷன்ல ஒரு லாரி ஏறி ஒருத்தர் இறந்துட்டார். எல்லாருக்கும் தெரியுமில்ல? ஆகையினால வண்டியிலயோ போக்குவரத்து போகும்போது போக்குவரத்து விதிமீறலை தயவு செய்து பண்ணாதீங்க. கொஞ்சம் கடைபிடிங்க. போலீஸ் என்ன சார், போலீஸ் வந்து வெஹிக்கிள் செக் பண்றீங்க, தொல்லை பண்றீங்க, ஹெல்மெட் கேஸ் போடுறீங்க, ட்ரிபிள்ஸ் கேஸ் போடுறீங்க, அது இது நீங்க தொல்லையா நடக்கலாம். ஆனா அதெல்லாம் உங்க நலனுக்காக தான். உங்க நல்லதுக்காக தான் காவல்துறை அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால காவல்துறைக்கு தயவு செய்து எல்லாமே ஒத்துழைப்பு கொடுங்க. நிறைய பேர் இன்னைக்கு போன் பயன்பாடுல நிறைய பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஈஸியா ஒரே ஒரு ஓடிபி கேட்டு பணத்தை ஈஸியா எடுத்துட்டு போயிடுறாங்க. கஷ்டப்பட்டு கவனம் சம்பாதிச்சு வச்சிருக்க சேவிங்ஸை குறிப்பா பெண்கள் நிறைய ஏமாந்துடுறீங்க. பெண்கள் குரூப் நிறைய இருக்கீங்க. வாட்ஸ்அப் பயன்படுத்துறீங்க,
ஈஸியா பல விஷயத்த உங்களை ஈஸியா ஏமாத்துறாங்க. ஒரு ஃப்ரீ ஒன்று போடுறோம், ஆஃபர் போடுறோம், அது போடுறோம், ஓடிபி கொடுங்க, அது இதுன்றாங்க. அதனால ரொம்ப கவனத்தோட இருங்க. சோசியல் மீடியாவில் இந்த காலத்தில் வந்து நீங்க பயன்படுத்தும் பொழுது ரொம்ப கவனத்தோட இருங்க. அதே மாதிரி பெண்கள், குழந்தைகள் நிறைய பேர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறீங்க. சின்ன வயசு 5 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, பெண் குழந்தை, ஆண் குழந்தை கூட நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் 24 மணி நேரமும் காவல் நிலையம் உங்களுக்காக திறந்துட்டு தான் இருக்கு. எந்த நேரத்திலையும் உங்களுக்கு எந்த உதவினாலும், எந்த சூழ்நிலையாலும் உடனே காவல்துறை அணுகுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மேற்கொண்டு குறிப்பா அந்த கஞ்சா, குட்கா இந்த மாதிரியான தகவல்கள் ஏதாவது இருந்தால் காவல்துறைக்கு உடனே சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. நீங்க சார் இவங்க இந்த மாதிரி இருக்கு, நடக்குது, நான் சொன்னா நான் பாதிக்கப்படுவேன், நான் அடிச்சிருவாங்க, அவங்களால பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப பாதுகாப்பா நாங்க பாதுகாப்போம். வெளியில யாருக்கும் தெரியாது. அதனால அச்சப்பட வேண்டாம், ஒன்றும் பயன்பட வேண்டாம். காவல்துறை எப்பொழுதுமே பொதுமக்களுக்கு நண்பனாக தான் செயல்பட்டு இருக்கு. அதனால பொதுமக்களுக்கு நாங்கள் அனைத்து உதவிகளும் செய்ய தயாராக இருக்கிறோம். மக்கள் அனைவரும் இந்த திருவிழாவில் நல்ல முறையாக நடத்துங்க. இந்த கோவில் நிர்வாகத்துக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இவ்வளவு தூரம் 5 நாளா கச்சேரி வைக்கிறீங்க, செலவு பண்றீங்க, நிறைய பண்றீங்க. ஒரு சிசிடிவி கேமரா மட்டும் காவல்துறை நீங்க வச்சு கொடுக்கணும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.